தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 114 முதல் 136 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும். 36 முதல் 42% வரை திமுக கூட்டணி வாக்குகளை பெறும் என்று டுடேஸ் சாணக்கியா கருத்து கணிப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை கண்டு யாரும் கலங்க தேவையில்லை. கருத்து கணிப்புகள் அப்படியே நடந்ததாக வரலாறு கிடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. திமுகவின் பித்தலாட்ட நாடகம் ஒருபோதும் எடுபடாது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் முக்கிய ஆலோசனை. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடல். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்ல புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு. வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்ல QR கோடு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அவசியம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் தேர்தல் நடத்தும் அலுவலர் குமரகுருபரன் ஆலோசனை. வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து விளக்கம். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது கவனம் தேவை. தவேக வேட்பாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தல். (2026) சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் வேறெங்கும் செல்லாதீர்கள். வெற்றி பெற்றவுடன் பனையூர் அலுவலகத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று தவேக வேட்பாளர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். ஐந்து நாட்களுக்கு பிறகு சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர்களுடன் சந்திப்பு. தேர்தல் பரப்புரைக்கு வந்ததற்காக அமைச்சர்கள் முத்துசாமி, பெரிய கருப்பன், சி.வி. கணேசன், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் முதலமைச்சருக்கு நன்றி. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும். அதிமுக எம்பி இன்பதுரை நம்பிக்கை. சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு மத்தியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வேலூர், தர்மபுரி, பழனியில் திடீரென கொட்டிய ஆலங்கட்டி மழை. கடும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த திடீர் மழையால் மக்கள் உற்சாகம். திருச்சி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வரும் 2ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வேலூர், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 17 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பு. வெப்பநிலை அதிகரிப்பால் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசித்து வரும் பக்தர்கள். கோடை விடுமுறை மற்றும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் சென்னை மக்கள். சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சித்ரா பௌர்ணமி தொடர் விடுமுறை எதிரொலியாக கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் ஒரே நேரத்தில் அணிவகுத்த ஆயிரக்கணக்கான வாகனங்கள். ஆமை வேகத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல். மதுரை வைகை ஆற்றில் வெள்ளிக்கிழமை அதிகாலை இறங்குகிறார் கள்ளழகர். 3 மாவடி பகுதியில் கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு திரளான பக்தர்கள் எதிர் சேவை. தவேக தலைவர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி சசிகலா பணியிட மாற்றம். குடும்ப நல நீதிபதியாக கடந்த மாதம் பொறுப்பேற்ற சசிகலா மாற்றம் செய்யப்பட்டு ஏற்கனவே செங்கல்பட்டு குடும்ப நல நீதிபதியாக இருந்த சுஜாதா மீண்டும் நியமனம். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பாலக்குறிச்சி, சீகம்பட்டி உள்ளிட்ட 6 கிராமங்களுக்கு மறு வாக்குப்பதிவு கோரிய மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம். 2012 பேர் வாக்களிக்காத நிலையில் தேர்தல் முடிந்த பிறகு வாக்களிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி தர்மாதிகாரி ஜி அருள்முருகன் அமர்வு கருத்து. ஐயப்பன் மீது உண்மையான பக்தி கொண்ட பெண்கள் 50 வயது அடையும் வரை காத்திருப்பார்களே தவிர அதுவரை கோவிலுக்கு செல்வதை விரும்ப மாட்டார்கள். அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரும் வழக்கு மீதான விசாரணையில் உச்சநீதிமன்றம் கருத்து. கருத்து கணிப்புகளின் பின்னால் பாஜக இருப்பதாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை முதல் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு முறையில் புதிய விதிமுறைகள் அமல். முன்பதிவு செய்ய நகரங்களில் இருந்த குறைந்தபட்ச அவகாசம் 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாகவும், கிராமப்புறங்களில் 25 நாட்களாக இருந்த அவகாசம் 45 நாட்களாகவும் அதிகரிப்பு. கிரெடிட் கார்டுகளில் பில் செலுத்த தவறுவோருக்கு கூடுதலாக கால அவகாசம் அளித்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கடைசி தேதி முடிந்தும் 3 நாட்கள் வரை அபராதம் இன்றி பணம் செலுத்தும் நடைமுறை அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. சென்னை மெட்ரோ வெகு விரைவு போக்குவரத்து இணைப்புக்கான இறுதிக்கட்ட நகர்வு. ரயில்வே வாரியத்தின் ஒப்புதல் கிடைத்துவிட்டால் ஜூன் மாதம் ஒப்பந்தம் கையெழுத்தாகி கையகப்படுத்தும் பணி உடனடியாக தொடங்கும் என எதிர்பார்ப்பு. சென்னை துறைமுகம் தொகுதியில் தவேக வேட்பாளர் சினோரா அசோக்கிற்கு பாதுகாப்பு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு முடித்து வைப்பு. அமைச்சர் சேகர் பாபுவால் உயிருக்கு ஆபத்து என்று மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் ஏற்கனவே பாதுகாப்பு வழங்கப்பட்டு விட்டதாகவும் உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்வு. 1 சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை.